நண்பர்களே, வீட்டுக்காரர்கிட்ட நான் அப்பவே தெளிவா சொன்னேன். இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ண வீட்டுக்கு நான் இப்ப மீண்டும் ரீபெயிண்டிங் வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் அப்பவே வந்து ஒரு 2 லிட்டர் பெயிண்ட் வாங்கி குடுத்தா நீட்டா அழகா அடிச்சுட்டு போயிருப்பேன். நீட்டா இருந்திருக்கும். இவங்க பெயிண்ட் வாங்கி குடுக்கல, பைசா இல்லன்றதால. இப்ப இத கிளீன் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 நாள் ஆகுது. இப்ப இத சொரண்டி, கிளீன் பண்ணி, தேய்ச்சு கழுவுறதுக்கு 1 நாள் ஆகுது. இப்ப ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் வந்து இங்க ஆகுது. அவங்க அப்பவே ஒரு ரூ. 500 பெயிண்ட் வாங்கி குடுத்திருந்தா, இந்த அளவுக்கு வந்து வேலை இருந்திருக்காது. ஈஸியா முடிஞ்சிருக்கும். அதேமாரி வீடு வந்து பார்த்தா நல்லா சேஃப்டியா இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் வந்து பண்ணி 8 வருஷம் ஆகுது. ஆனா நான் வாங்கி அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ல அஃபாக்ஸ்ல 5 வருஷம் வாரண்டி உள்ள பெயிண்ட் தான் வந்து வாங்கி அடிச்சேன். இப்ப வந்து அந்த 5 வருஷம் உள்ள வாரண்டி உள்ள பெயிண்ட் இப்ப 6 வருஷமா வந்து குடுக்குறாங்க இப்ப வர்றது. அப்ப நான் வாங்கி அடிச்சது 5 வருஷம் உள்ள பெயிண்ட். ஆனா 8 வருஷம் ஆகுது நான் பெயிண்டிங் பண்ணி. எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு பாருங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டு பத்தலன்றதால கொஞ்சமா இருந்ததால தண்ணி ஊத்தி ஒரு கோட்டிங் மட்டும் போட்டோம். அதேமாரி இந்த இடமும் ஒரு கோட்டிங் தான் போட்டது. ஆனா பாச பிடிச்சிருச்சு. அதேமாரி இந்த இடத்துல தண்ணி அதிகமா வந்துட்டே இருக்கும். படியிலிருந்து. அதேமாரி இந்த இடத்துல வந்து பாருங்க பெயிண்டிங்கே பண்ணல. அதனால வந்து பாருங்க அதிகமா பாச பிடிச்சிருச்சு. அவங்க அப்பயே ஒரு 5 லிட்டர் வாங்கி குடுத்தனால, நீட்டா அழகா பண்ணியிருந்தா, இந்த இடத்துல இவ்வளோ வேலை இருந்திருக்காது. மீண்டும் அவங்க வந்து அதிகமா செலவு பண்ண அவசியம் இருக்காது. வீடும் வந்து பாருங்க டேமேஜ் ஆயிருக்காது. ஆ அதாவது இந்த படிக்கு ஸ்டெப்புக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து நீர் கசிவு இருக்கு. இந்த ஏர் கிராக்கும் வந்திருக்காது. ஓகேங்களா? நம்ம ஒரு கோட்டிங் வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமர் இருக்கோ, அல்லது சாதா பிரைமர் போட்டுக்கூட நம்ம 2 கோட்டிங் வந்து பெயிண்டிங் பண்ணா, நீட்டா இருந்திருக்கும். இப்ப வெளிவேஷன்ல முன்னாடி பக்கம்லாம் நம்ப பிரைமர் போட்டு 2 கோட்டிங் கலர் பண்ணது நீட்டா அழகா இருக்கு. அதுவே இப்ப 10ம் பத்தாம இருக்கிற மாரி, கடைசி நேரத்தில இருக்கிற பெயிண்ட்ட வச்சு சும்மா மேலோட்டமா அடிச்சதால, தண்ணி ஊத்தி அடிச்சதால, ஒரே கோட்டிங் படிச்சதால, எந்த மாரி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இங்க கைப்பிடிலாம் வந்து பார்த்தோன்னா, எப்பவுமே பெயிண்டிங் ஒர்க்கில கடைசியா தான் பண்ணுவாங்க. வெளிவேஷன்ல அவுட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவாங்க. பெயிண்ட் வந்து கம்மியா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணிய ஊத்தி, ஏதோ கொஞ்சம் அடிச்ச மாரி கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போனது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் அதிகமான ஏர் கிராக் இருக்கு. பெயிண்ட் வந்து உட்டுருச்சு. அதேமாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் விட்டதுக்கான காரணம், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் இல்லன்னா ஒரு கோட்டிங் தான் போடுவாங்க. மேல வந்து போட்டு விட்டுருவாங்க. அதேமாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மரம் இருக்கு. அந்த மரத்தோட இலையெல்லாம் வந்து இது மேல நிக்கிறதால, டஸ்ட் அதிகமா தங்கி, பாசி பிடிச்சு பெயிண்ட் உறிஞ்சு வர நிலையில இருந்தது. அதனால நாங்க இப்ப நல்லா வாஷ் பண்ணும் போதுல, கழுவும் போதுல பெயிண்ட் வந்து வந்துடுச்சு. மத்தபடி வந்து வால்ஸ்ல இருக்கிற பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா அழகா இப்ப பெயிண்டிங் பண்ணும்போது செம்மையா இருக்கு. ஆனா நம்ம வாங்குனது 5 வருஷம் உள்ள பெயிண்ட் தான். ஆனா 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து பாருங்க மீண்டும் வந்து நான் பெயிண்டிங் பண்ண வந்திருக்கேன். இப்ப என்ன செய்ய போறேன் பாருங்க அந்த வீட்டுக்கு, நல்லா சுத்தம் பண்ணிட்டு, ஏசியன் பெயிண்ட்ல டேம் ஷீட் பிரைமர் வந்து ஒரு கோட்டிங் போட்டு, அதுக்கு மேல 2 கோட்டிங் வந்து பெயிண்டிங் பண்ண போறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷம் உள்ள அபாக்ஸ் அல்டிமா பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எதுக்காக இதில வந்து சொல்றேன்னா, நம்ம ஏற்கனவே வாங்கி அடிச்ச பெயிண்ட் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னும், அதே மாரி ஒரு இடத்துல பெயிண்டிங் பண்ணும்போதுல, எல்லா இடத்துலயுமே அழகா பெயிண்டிங் முறையா பண்ணணுன்றதையும் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த மாரி கைப்பிடி செவுத்துல சரியா பெயிண்டிங் பண்ணதால அதிகமான ஏர் கிராக் வெடிப்புலாம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க வீட்டு ஹவுஸ் ஓனருங்க. அதே மாரி படி, மொட்டை மாடி இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணாம விட்டதால, பாசு பிடிச்சு நீர் கசிவு ஏற்படுது. வீடு வந்து டேமேஜ் ஆகுது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கணும்னா, நீங்க அதையும் அழகா வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிறது நல்லதுன்றத சொல்ல வரேன். அதேமாரி நண்பர்களே, நம்மளுடைய சர்வீஸ் தேவைன்றவங்க 9843367940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.